ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரங்கன் பேண்டா. ரியல் லைஃப்ல நடந்த சூப்பரான தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். இந்த பையன் பேரு கானர். இந்த பையனுக்கு WWE அவ்வளோ பிடிக்கும். இந்த பையனுக்கு 3 வயசு இருக்கிறப்போ ஸ்பைன்லேயும் பிரெயின்லேயும் கேன்சர் வந்துருச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நிறைய சர்ஜரிஸ்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வேஸ்ட்டு, ஏன்னா இனி உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு ப்ரொஃபஷனல் ரெஸ்லரான டேனியல் பிரெயினை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பையனுக்கு வந்து டேனியல் பிரெயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து யூடியூப்ல ஃபேஸ்புக்லலாம் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 48 ஹவர்ஸ்ல WWE சேர்மேனான வின்ஸ் மெக்மேகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்னதுன்னா, இந்த பையன் வந்து டேனியல் பிரெயினை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்து அக்டோபர்லேயும் டிசம்பர்லேயும் இந்த பையன் வந்து டேனியல் பிரெயினை மீட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இந்த பையனை பற்றி தெரிய வந்துச்சு. இந்த பையன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போகிறான்னு தெரிஞ்சு நிறைய WWE பர்சனாலிட்டிஸ் இந்த பையனை வந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் WWE ரெஸ்லில்மேனியா நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பையனை கூப்பிட்டு வச்சு ரிங் என்ட்ரன்ஸ் கொடுக்க சொன்னாங்க. இந்த பையனுக்கு ட்ரிபிள் ஹெச்சையும் ரொம்ப பிடிக்கும். இந்த பையனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. இவர் பேர் பில் முரே. இவர் ஒரு அமெரிக்கன் ஆக்டர் அண்ட் காமெடியன். இப்போ ரொம்பவே ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட். ஆனால் சின்ன வயசுல இவருக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னதுன்னா, இவர் ஒரு ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். செப்டம்பர் 21, 1970 தான் இவருக்கு 20th பர்த்டே. இவரோட பர்த்டே அன்னைக்கு இவர் டென்வருங்கிற ஒரு இடத்துக்கு போறதுக்கு வேண்டி சிகாகோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சூட் கேஸோட. வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் பிராங்க்ஸ்டர் ராகுல்னு நினப்பு இருக்கு. என்ன பண்ணியிருக்காருன்னா, என் சூட் கேஸில் 2 பாம் இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் கிட்ட சும்மா சொல்லியிருக்காரு. இதை அந்த பேசஞ்சர் நம்பினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருந்த டிக்கெட் ஏஜென்ட்டுக்கு இது காதில் விழுந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஏர்போர்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து அவங்களோட சூட்கேஸை செக் பண்ணி பார்த்தாங்க. அவரோட சூட்கேஸில் உண்மையிலேயே பாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி அவரோட பர்த்டேங்கிறதுனால அவரோட சூட்கேஸில் $20,000 மதிப்புள்ள வீட், அதாவது கஞ்சா உள்ள வச்சுருந்தாரு. சூட்கேஸில் கஞ்சா வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி 5 years ப்ரொபேஷன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொபேஷன் என்னென்னா ஜெயில் கிடையாது. ஆனால் 5 yearsக்கு வந்து அவங்க அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸரை போய் பார்த்துட்டு வரணும். அன்னையோடு அவரை ஸ்கூல்லேருந்து வெளியே துரத்திட்டாங்க. இந்த பையன் பேர் அஹ்மத் முகமது. இந்த பையன் டெக்சாஸில் இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. இந்த பையனுக்கு 14 வயசு இருக்கிறப்போ ஒரு நாள் மண்டே அன்னைக்கு இவங்க ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஹோம்மேடு டிஜிட்டல் கிளாக்கை பென்சில் கேஸில் செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போய் காட்ட போயிருக்காங்க. அந்த டிஜிட்டல் கிளாக்கை அந்த டீச்சர்கிட்ட காட்டினாங்க. அந்த டீச்சர் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு பார்த்தா அந்த டீச்சர் கத்தி கூச்சல் போட்டு பிரின்சிபலை கூப்பிட்டாங்க. எதுக்கு அந்த டீச்சர் பிரின்சிபலை கூப்பிட்டாங்கன்னு பார்த்தா அந்த டீச்சர் டிஜிட்டல் கிளாக்கை பாம்னு நினச்சிட்டாங்க. பயந்துட்டு போய் பிரின்சிபலை கூப்பிட்டாங்க. பிரின்சிபல் வந்து போலீஸை கூப்பிட்டு போலீஸ் ஸ்கூலுக்கு வந்து இந்த பையனை ஹேண்ட் கஃப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இந்த பையனை கஸ்டடியில் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. என்னதான் டிஜிட்டல் கிளாக்கை பாம்னு நினச்சது அந்த டீச்சரோட தப்பாக இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பையன் வந்து வேணுட்டே ஒரு ஃபேக்கான ஒரு பாம் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பயமுறுத்துறதுக்கு வேண்டி கொண்டு வந்ததை சொல்லி இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து பிரசிடென்ட் ஒபாமாவுக்கு போய் இந்த பையனை அப்ரிஷியேட் பண்ணாலும் சாதாரண ஒரு டிஜிட்டல் கிளாக்கை பாம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணது அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற கண்ட்ரியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இல்லை. ஏன்னா ஒய்ஃப்க்கு வேற ஒருத்தவங்க கூட ஒரு அஃபேர் இருந்திருக்கு. ஹஸ்பண்டுக்கு தெரியாதுன்னு ஒய்ஃப் பண்ண சில லீலைகள் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் லைமாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு டைரக்ஷன்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸில் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ யூஸ் பண்ணுறாங்க. அதில் டைரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ வேற ஒரு பிரிட்ஜில் ஒரு ஓரத்தில் ஒரு பெஞ்ச் ஒன்று இருந்துச்சு. பெஞ்ச்னா அவங்க அப்பா விட்டு சொத்தாங்கிற மாதிரி ஒரு ஆள் ஒரு லேடியோட மடியில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஜூம் பண்ணி பார்க்குறப்போ அந்த லேடி வந்து ஒயிட் டாப்ஸ், ஜீன்ஸ், ஹீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அது அவங்க ஒய்ஃப் அந்த அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸுன்னு. அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறது அவங்க ஒய்ஃப் தான். இது தெரிஞ்சதும் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு பேர் அசுசா கக்குயுகி. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த பொண்ணு ஒரு ஜாப்பனீஸ் ஃபீமேல் பைக்கர். இந்த பொண்ணு நிறைய பைக்கு கூட நிற்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து ட்விட்டரில் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனாலேயே இந்த பொண்ணுக்கு 20K ஃபாலோவர்ஸ் சீக்கிரமாக வந்துட்டாங்க.
ஒரே மூஞ்சியை பல பைக்கு கூட வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் எல்லாரும் அந்த ஒரே மூஞ்சியை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் யாரோ ஒருத்தங்க தான் பைக்கோட மிரரை பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னா இவங்களோட ஃபேஸ் வந்து அந்த பைக்கோட மிரரில் தெரிஞ்சிருக்கு. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இவங்க மேலே ஒரு டவுட் வந்துருச்சு, இவங்க பொண்ணு இல்லைன்ட்டு. இந்த விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஒரு மீடியா வந்து இவங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ண போகிறப்ப இவங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு 50 வயசான ஒரு ஆள். அவர் தான் ஃபேஸ் ஆப்பு, ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி யங்கான ஒரு பொண்ணு மாதிரி மாற்றிருக்காரு. டிவி ஷோவில் அவர் கூப்பிட்டுருக்காங்க. அந்த டிவி ஷோவில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 50 வயசான ஒரு ஆள் வந்து பைக்கோட ஃபோட்டோ எடுத்து போட்டால் கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே இதை ஒரு யங்கான பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆவாங்க, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு.